அமைச்சரா? சரி, நீங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். நான் தலைவர்கிட்ட போய் சண்டை போட்டு அவரை அமைச்சராக்குறேன். 1 லட்சம் வாக்கு. சரி, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். 60,000 வாக்கு செஞ்சு காட்டுவீங்களா? நிச்சயம் பண்ணி காட்டுவீங்களா? நீங்க சொன்னதை செஞ்சிட்டீங்கன்னா நான் சொல்றதை செஞ்சு காட்டுறேன். அப்புறம் அவர் எனக்கு பரிந்துரை பண்ணணும், என்ன அமைச்சராக்கிறதுக்கு அவர் பரிந்துரை பண்ணணும். 1000 நீ திருப்பி திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்துற. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா? நான் சொல்றேன்ல, அண்ணா அமைச்சர் கன்ஃபார்ம். அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களை உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க ஒவ்வொருத்தர் மூஞ்சி மட்டும் ஒவ்வொருத்தர் பேரும் அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு உங்களோடு இருக்கக்கூடியவர், மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள். இந்த திருவையாறு தொகுதி மட்டும் கிடையாது. அமைச்சரா? சரி, இந்த கொடியை கொஞ்சம் இறக்குங்க, முக்கியமான விஷயம். சரி, நீங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். நான் தலைவர்கிட்ட போய் சண்டை போட்டு அவரை அமைச்சராக்குறேன். 1 லட்சம் வாக்கு. சரி, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். 60,000 வாக்கு செஞ்சு காட்டுவீங்களா? நிச்சயம் பண்ணி காட்டுவீங்களா? நீங்க சொன்னதை செஞ்சிட்டீங்கன்னா நான் சொல்றதை செஞ்சு காட்டுறேன். அப்புறம் அவர் எனக்கு பரிந்துரை பண்ணணும், என்ன அமைச்சராக்கிறதுக்கு அவர் பரிந்துரை பண்ணணும். நானும் ஒரு வேட்பாளர், தெரியுமா உங்களுக்குலாம்? நானும் இந்த தேர்தலில் போட்டி போடுறேன். நானே மறந்துடுறேன் அடிக்கடி அதை. என் தொகுதிக்கு எந்த தொகுதியில் போட்டி போடுறேன் தெரியுமா? சென்னையில் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி. 2வது முறை தலைவர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என் தொகுதிக்கே நான் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் போயிருக்கேன் வாக்கு கேட்டு. என் தொகுதியை விட்டுட்டு இன்னைக்கு திருவையாறு தொகுதிக்கு வந்து அண்ணன் சந்திரசேகரன் அவருக்கு வாக்கு கேட்கிறேன்னா என்ன அர்த்தம்? என் வெற்றி எனக்கு முக்கியம் இல்லை, என் வெற்றியை விட அதிக முக்கியம் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவருடைய வெற்றி. நம்ம எல்லாருக்கும் முக்கியமான வெற்றி. அதை செஞ்சு கொடுப்போமா? 1000 நீ திருப்பி திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்துற. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா? நான் சொல்றேன்ல, 60,000 வாக்கு வித்தியாசம். அண்ணா அமைச்சர் கன்ஃபார்ம். இது வரைக்கும் 5 முறை உங்களுடைய அன்பை பெற்று உங்களுடைய வாக்குகளை பெற்று அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு. இந்த முறை 6 அடிக்கணும். திருவையாறு சட்டமன்ற தொகுதி இந்த முறை 6 அடிச்சு 6வது முறையாக அண்ணன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துட்டாரு, கோரிக்கை. அவர் சொல்லிட்டாரு, மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சராக போறாரு, மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போது உருவுது, கோரிக்கைகள்லாம் கொடுத்துருக்கிறேன், இந்த கோரிக்கைகள்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் தான் அமைச்சராக போறாரு. அப்புறம் என்ன, நிச்சயம் உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்துருவாரு. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட வாக்கு கேட்கணுமா? அந்த துரை சந்திரசேகரன் அவர்களுக்கு நீ போ, தொகுதிக்கு போன்னு சொல்ற. உன் தொகுதிக்கு போய் நீ சேப்பாக்க திருவள்ளிக்கு போய் நீ ஜெயிக்கிற வழியை பாருன்னு சொல்றீங்க, கரெக்டா? இருந்தாலும் என் கடமை இல்லை, உங்ககிட்ட வந்து என் உரிமையோட வந்திருக்கேன், உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஜெயிக்க வச்சிங்கன்னா 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவேன் வேற சொல்லியிருக்கிறேன்.